ஒருபுறம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் உலக பொருளாதாரத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. அதன் நேரடி தாக்கம் இப்போது இலங்கையினுடைய சமையலறைகளையும் கூட வந்தடைந்து விட்டது. ஆனால் உலக போரை காரணம் காட்டி தப்பிக்க நினைக்கும் இலங்கை அரசாங்கம் தன் நாட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வரியை குறைக்க ஏன் மறுக்கிறது? இன்னொரு புறம் கம்மான் பிளவும் சரத் வீரசேகரவும் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தில் ஆளுக்கு ஒரு கதையை சொல்ல முஜிபுர் ரஹ்மானின் அனல் பறக்கும் ஊடக சந்திப்பு ஒன்று நடந்திருக்கிறது. அத்தனையையும் இந்த பதிவில் நாம் அலசலாம். இன்று ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. ஏற்கனவே பொருளாதார சுமையை தாங்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய இலங்கை மக்களின் முதுகில் மற்றொரு சுமை இப்போது ஏற்றப்பட்டிருக்கிறது. 12.5 கிலோ லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரினுடைய விலை 775 ரூபாவாலும் 5 கிலோ லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 308 ரூபாவாலும் 2.3 கிலோ லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை 140 ரூபாவாலும் அதிகரித்திருக்கின்றன. வளைகுடா யுத்தம் ஆரம்பமானது முதல் இதுவரை 2 தடவைகள் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டன. ஒரு தடவை சமையல் எரிவாயுவினுடைய விலை ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் மின்சார அதிர்ச்சியும் கூட நமக்கு கிடைத்தது. மின் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டன. இது ஒரு சங்கீத கதிரை விளையாட்டு மாதிரி தொடர்கிறது. இது சமையல் எரிவாயு வாரம் என்று சொல்லலாம். 2வது தடவையாக சமையல் எரிவாயுவினுடைய விலைகளும் கூட அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு விலையேற்றத்துக்கும் அதிகரித்த உணவுப் பொருட்களினுடைய விலைகள் நாளை மீண்டும் ஈரானினுடைய ராக்கெட் மாதிரி ஒரு மிசைல் மாதிரி சீறி பாய போகிறது. சாமானிய பொதுஜனத்தினுடைய பேசுகள் மெலிந்து நலிந்து போகின்றன. வளைகுடாவில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் வயல்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. ஹோமூஸ் நீரிணையை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் இலங்கை அரசு நேர்ச்சை வைத்துக் கொண்டு அதிகரிப்பதில்லையே என்று சொல்லும் நீண்ட விளக்கத்தை மக்கள் கேட்டு கேட்டு புளித்து போய்விட்டார்கள். எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். யாரும் அந்த காலத்தில் போல இரவு 9 மணி செய்திகளை கேட்டுவிட்டு தூங்க போவதும் இல்லை. அரசு சொல்வதை வேத வாக்காக நம்பி ஆவாம் போட போவதும் இல்லை. இலங்கையில் உள்ள எதிர்க்கட்சிகளை விட மக்கள் தெளிவாக இப்போது இருக்கிறார்கள். இங்கே ஒரு மக்கள் அரசாக இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. எளிய மக்கள் சிந்தக்கூடிய வியர்வை, பாட்டாளி வர்க்கம் அனுபவிக்கக்கூடிய துயர், தொழிலாளர்களினுடைய உரிமைகள் பற்றி, முதலாளித்துவ சுரண்டர்கள் பற்றி காலம் காலமாக மேடை தோறும் ஏறி பிரச்சாரம் செய்து பதவிக்கு வந்தவர்கள்தான் இப்போது பதவியில் இருக்கிறார்கள். இதே போல ஒரு நிலைமை இவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது வந்திருந்தால் எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள் என்பதை புதிதாக சொல்ல தேவையில்லை. இதுவரை இலங்கை அரசு எரிபொருள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரியின் அளவை குறைப்பது பற்றி வாய் திறக்கவில்லை. ஆனால் பாகிஸ்தான் இத்தனை பொருளாதார இடருக்கு மத்தியிலும் 80 ரூபாய் வரியை நீக்கி இருக்கிறது. ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகள் வரியின் அளவை குறைத்து மக்களுக்கு சலுகைகளை வழங்கி வருகின்றன. இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அரச இயந்திரத்தை நடத்தி செல்ல வரி வருமானம் முக்கியம். 15% இருந்த வேட் வரியை 8% குறைத்து கோட்டாபய ராஜபக்ச செய்தது போல அடி முட்டாள்தனத்தை செய்ய தேவையில்லை. அப்படி செய்யும்படி மக்கள் யாரும் சொல்லவும் இல்லை. ஆனால் மக்கள் நலன் கொண்ட அரசு என்ற வகையில் இவர்களும் இப்படி ஏதாவது வரி குறைப்பை செய்து எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகளை குறைப்பார்களா என்றுதான் மக்கள் விழிப்பாக அவதானித்தபடி இருக்கிறார்கள். உழைக்கும் மக்கள் உள்ளங்கையின் மகிமை பற்றி பேசி அரசை அமைத்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஒரு கவுபாய் தொப்பி போட்ட முதலாளித்துவ பண்ணையார் மாதிரி நடந்து கொள்ளாது என்பதுதான் மக்களினுடைய நம்பிக்கையாக இன்றும் இருக்கிறது. வெளிநாட்டு நாணய கையிருப்பு தாராளமாக இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் திரைசேரியில் 1.2 டிரில்லியன்கள் அதாவது 1200 பில்லியன் ரூபாய்களுக்கு மேல் சேமிப்பு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் இவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைப்பதா, தேவையான நேரத்தில் முறையாக நிர்வகிப்பதா என்பது குறித்து பொருளியல் நிபுணர்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலுக்கு இத்தனை ரூபாய் சுங்கத்தில் வரி அறவிடப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படக்கூடிய டீசலுக்கு இத்தனை ரூபாய் சுங்கத்தில் அறவிடப்படுகிறது. நாம் அவற்றை அடுத்த 3 மாதங்களுக்கு முற்றாக நீக்குகிறோம். இதனால் ஏற்படும் வரி வருமான இழப்பை விட எமக்கு மக்களின் துயரானது தற்காலிகமாக வேண்டும். தீர்வதுதான் முக்கியம். எமக்கு மக்களின் முகங்களில் அரும்பும் சிறு புன்னகையே முக்கியம். நாட்டில் பெட்ரோலோ டீசலோ கேஸோ உற்பத்தியாவதில்லை. இது ஒன்றும் நிர்வாக சீர்கேட்டால் வந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு உலக பொது பிரச்சனை. ஆனாலும் இப்படியே நாம் விலைகளை ஏற்றிக்கொண்டு போனால் மக்களால் வாழ முடியாது போய்விடும். அவர்களின் ஜீவனோபாயம் முற்றாக செயலிழந்துவிடும். நடுத்தர மக்கள் ஏழைகளாகுவார்கள். ஏழைகள் நடுத்தருவுக்கு வருவார்கள். ஆகவே நாம் மக்களுக்கு சலுகைகளை வழங்க தீர்மானித்து விட்டோம் என்று ஒரு அறிக்கை விட்டால் போதும்.
இதுவல்லவா மக்கள் நல அரசு என்று மக்கள் தலையில் தூக்கி கொண்டாடுவார்கள். அதே நேரம் இருப்பதையெல்லாம் வாரி வழங்கிவிட்டு ஏராளமாக வரி சலுகைகளையும் கொடுத்துவிட்டு மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளவும் யாரும் விரும்ப மாட்டார்கள். ட்ரம்புக்கும் நெத்தன்யாகுவுக்கும் மேலும் வெறியேறி இந்த யுத்தம் இன்னும் நீடித்து உலக சந்தையில் எண்ணெய் பேரல் ஒன்றினுடைய விலை $150 எகிறுகிறது என்று வைப்போம். அப்போது அரசுக்கு வேறு வழியின்றி எரிபொருள் விலையை கூட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் மக்கள் புரிந்து கொண்டு மௌன அங்கீகாரத்தை வழங்குவார்கள். அவர்கள் எரிபொருள் மீதான வரியை நீக்கினார்கள், எமக்கு சலுகைகள் தந்தார்கள். எரிபொருள் விலையால் அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரித்து அவையும் தலையில் வந்து விழப்போகிறது என்று கவலை அவர்களிடம் இருந்தது. அவர்கள் எம் மீது அக்கறை கொண்டு அவர்களால் செய்ய முடியுமான அனைத்தையும் செய்தார்கள். ஆனாலும் யுத்தம் நின்றபாடில்லை. உலக சந்தையில் இத்தனை டாலர்கள் என்று சொல்லுகிறார்கள். எம் அரசுக்கு வேறு வழி இல்லை. யுத்தம் நின்றால் கண்டிப்பாக இவர்கள் விலையை குறைத்து எமக்கு முன்னரை விட சலுகைகள் தருவார்கள். ஆகவே நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று மக்கள் தலையாட்டி வைப்பார்கள். இதை இந்த அரசு இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லையோ என்றும் எண்ணத் தோன்றுகிறது. பொருளாதார நிபுணர்கள் 1000 காரணம் சொல்லலாம், விதவிதமான வியாக்கியானங்கள் சொல்லலாம். அவர்கள் ஏசி அறைகளில் உட்கார்ந்து சொல்லும் கதைகளை கேட்பதற்கு மக்களுக்கு பசி இருக்கக்கூடாது. எப்போது பசி என்பது தலையாய பிரச்சனையாக மாறுகிறதோ அப்போது எல்லாம் உடனே மாறிவிடும். மக்களால் தான் நான், மக்களுக்காகத்தான் நான் என்பது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ட்ரேட்மார்க் வாசகம். மக்களால் இயங்கும் அரசு, மக்களுக்காக இயங்குவதாக சொல்லிக்கொள்ளும் அரசு இந்த நாட்டில் சாமானிய மக்களின் தேவை அறிந்து நடந்து கொள்ளவும் வேண்டும். 3/2 பலம் எல்லாம் மக்கள் தந்ததுதான். அவை ஒன்றும் வானத்திலிருந்து தேவதூதன் வந்து தரவில்லை என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அரசாங்கமாக என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சொல்வதெல்லாம், விமர்சனம் செய்வதெல்லாம் ஒரு வரையறைக்குள் தான் இருக்கின்றன. இந்த யுத்தத்தை நிறுத்தும் சாவி நம் யாரிடமும் இல்லை. பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை மேசைக்கு ஈரானையும் அமெரிக்காவையும் கொண்டு வர துடித்தது. பிரான்சும் துருக்கியும் எகிப்தும் பல்வேறு ராஜதந்திர மொழிகளில் சொல்லி பார்த்தன. ஆனால் இந்த யுத்தத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் யாருமே ஒரு படி கீழிறங்கி வருவதில்லை. ஈரானோ இனிமேல் தன் மீது தாக்கக்கூடாது என்று உத்தரவாதத்தை கேட்டு நிற்கிறது. தன் தேசத்தின் உட்கட்டமைப்பை அடித்து நொறுக்கியதற்கு நட்டையிடும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் 1948ஆம் ஆண்டு ஒரு நாடாக உருவானது முதல் தினமும் யுத்தமும் இரத்தமுமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் பிராந்தியத்தில் ஈரான் அழிக்கப்பட வேண்டும் என்றும், அப்படி ஒன்று நடந்தால் வளைகுடாவில் தன்னை மிஞ்சிய சூப்பர் பவர் யாரும் இல்லை என்றும் நினைக்கிறது. அமெரிக்காவோ ஈரானை எப்போது சாப்பிடலாம், எப்போது ஈரானின் எண்ணெய் பீப்பாய்களை கைப்பற்றி விற்று டாலர்களை எண்ணலாம் என்று நினைக்கிறது. இவ்வளவுதான் இந்த யுத்தத்தினுடைய சாராம்சம். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துணை நிற்காவிட்டால் இந்த யுத்தம் இவ்வளவு நாட்கள் நீடித்திருக்காது. இன்று உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருளாதார நெருக்கடிகளுக்கும் காரணம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தான். இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இரத்த விலாங்கு போல அமைந்தவர் தான் நெத்தன்யாகு. அற்புதமான ஜோடி பொருத்தம் என்று சொல்ல வேண்டும். பைத்தியம் அரசாண்டாலும் ஒன்றுதான், அரசனுக்கு பைத்தியம் பிடித்தாலும் ஒன்றுதான் என்று சொல்லுவார்கள். ஆனால் ட்ரம்போ ஒட்டுமொத்த சைக்கோக்களின் பிரதிநிதியாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை பாருங்களேன், மிக வியப்பாகவும் நகைப்புக்குரிய ஒன்றாகவும் இருக்கும். ஈரானின் புரட்சியாளர்களுக்கு துப்பாக்கிகளை கொடுத்து ஒரு கலவரம் ஒன்றுக்கு தூபம் போட்டதாக அவரே ஒப்புக்கொள்கிறார். இன்னொரு பதிவில் செவ்வாய்க்கிழமை என்பது ஈரானின் மின்கட்டமைப்புகள் மற்றும் பாலங்கள் தினம் என்கிறார். ஹோமூஸ் நீரிணையை திறக்காவிட்டால் நரகம்தான் பரிசு என்கிறார். இடைச்செருகலாக ஒரு நாகரிக மனிதனுக்கு சிறிதும் பொருத்தமில்லாத கெட்ட வார்த்தைகளும் கொட்டி கிடக்கின்றன அவருடைய எக்ஸ் பதிவில். பாலங்களை, மின் கட்டமைப்புகளை, பல்கலைக்கழகங்களை, மருத்துவமனைகளை அழிப்பது என்பது போர்க்குற்றம் என்று அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு இன்றைக்கும் புரிய போவதில்லை என்று வரலாறு சாட்சி பகரும் போது முட்டாள்தனத்தின் விசிட்டிங் கார்டு போல இருக்கும் ட்ரம்புக்கு அறவே அவை எதுவும் புரிய போவதில்லை. மணிக்கொரு தடவை தன் இஷ்டத்துக்கு உளரும் ட்ரம்பை எப்படித்தான் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் உயர்ந்த ஒரு நாட்டில் வசிக்கும் நவீனத்துவ மக்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்தார்கள் என்றுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. ட்ரம்ப் போன்ற தீவிரர்களினுடைய கைகளில் சிக்கி இந்த உலகம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய கவலை என்னவென்றால், ட்ரம்பினுடைய வாயில் இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் பங்குச்சந்தை முதல் எரிபொருள் விலை வரை அனைத்திலும் எதிரொலிக்கிறது. F-35 விமானம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டு அதன் பெருமைகள் எல்லாம் மண்ணுக்குள் புதையுண்டு போக, F-35க்கு முன்னைய தலைமுறை விமானமான F-15 சுட்டு வீழ்த்தப்பட்டது.
அதனை தேட போய் விமானங்களும் ஹெலிகளும் ட்ரோன்களுமாக 8 இயந்திர பறவைகளை அமெரிக்கா கடந்த 72 மணித்தியாலத்துக்குள் மட்டும் இழந்து நிற்கிறது. இதனால் மிகுந்த கடுப்பாகி இருக்கும் ட்ரம்ப் பொறுமை மீறி தூசணத்தால் பகிரங்கமாக ஏசும் அளவுக்கு மனப்பிறழ்வு அடைந்திருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. ஒரு புறம் பொருளாதார சுமை, மறுபுறம் உலக அரசியல் என அரசாங்கமும் மக்களும் திக்குமுக்காடி கொண்டிருக்கும் இதே வேளையில் உள்ளூர் அரசியலில் தனிந்திருந்த ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இதற்கு காரணம் உதய கம்மான் பிள்ளை வெளியிட்ட அந்த புதிய புத்தகமும் அதில் கலந்து கொண்ட AI சஜித்தும் தான். ஆனால் கம்மான் பிளவின் இந்த அரசியல் நாடகத்தை தவிடுபொடியாக்கி இருக்கிறார் முஜிபுர் ரஹ்மான். நீண்ட காலத்துக்கு பிறகு பழைய ஆக்ரோஷமான முஜிபுர் ரஹ்மான் மீண்டும் களமிறங்கி இருக்கிறார் என்றும் சொல்லலாம். முஜிபுர் ரஹ்மான் வைத்த வாதங்களை நாம் உற்று நோக்கினால் அதில் உள்ள ஆழமும் தர்க்கமும் எந்த ஒரு சாதாரண குடிமகனுக்கும் மிக எளிதாக புரிந்துவிடும். அவர் கம்மான் பிளவை நோக்கி வீசிய அத்தனை கேள்விகளும் சம்மட்டி அடிகள் என்றே சொல்லலாம். முஜிபுர் ரஹ்மான் முன்வைக்கும் முதலாவது வாதம் என்ன? பழைய செய்தியை விற்கிறார் கம்மான் பிள்ளை என்பதுதான். சஹ்ரான் தான் குண்டை வெடிக்க வைத்தான் என்பதை புதிதாக கம்மான் பிள்ளை வந்துதான் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டுமா? அது முழு உலகுக்கும் தெரிந்த பழைய செய்தி. ஆனால் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பும் மிக முக்கியமான கேள்வி இதுதான். சஹ்ரானுக்கு உதவி செய்து, அவனை மூளை செலவை செய்து இந்த பேரழிவை நடத்தி காட்டிய அந்த மகா மூளை மாஸ்டர் மைண்ட் யார்? அந்த நிழல் கும்பல் சுதந்திரமாக நடமாடுவதுதான் இன்று வரை இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய இரண்டாவது வாதம், இது ஒரு வழக்கறிஞரின் புத்தகம் என்று சொல்கிறார். இங்கேதான் முஜிபுர் ரஹ்மான் ஒரு பகிரங்கமான உண்மையை உடைக்கிறார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தற்போதைய அரசு விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இதன் ஒரு கட்டமாக முன்னாள் அரச புலனாய்வு பிரிவினுடைய பிரதானி சுரேஷ் சலே விசாரிக்கப்பட்டு வருகிறார். சுரேஷ் சலேவிடம் விசாரணைகள் ஆரம்பித்த உடனேயே பிள்ளையானுக்கு எப்படி ஒரு சட்டத்தரணியாக கம்மான் பிள்ளை ஓடி போய் நின்றாரோ அதே போல இப்போது சுரேஷ் சலேவுக்கும் சட்டத்தரணியாக அவதாரம் எடுத்திருக்கிறார். இதை சுட்டிக்காட்டும் முஜிபுர் ரஹ்மான் விசாரணையை எதிர்கொள்ளும் ஒருவரினுடைய சட்டத்தரணி எழுதிய புத்தகத்தை எப்படி ஒரு நடுநிலையான விசாரணை அறிக்கையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என ஆணித்தரமாக கேள்வி எழுப்புகிறார். விசாரணைகள் முடியும் முன்னரே தன்னுடைய வாடிக்கையாளர் குற்றமற்றவர் என்று ஒரு சட்டத்தரணி சான்றளிக்கும் புத்தகத்துக்கு என்ன பெருமதி இருக்க முடியும்? மூன்றாவது வாதம் என்ன? ஒரே கூடாரம், ஆளுக்கு ஒரு கதை. கம்மான் பிளவினுடைய முகத்திரையை இதைவிட சிறப்பாக யாராலும் கிழிக்க முடியாது. கம்மான் பிள்ளை சொல்லுகிறார் சஹ்ரான் தான் மகா மூளை என்று. ஆனால் அன்றைக்கு கம்மான் பிளவோடு ஒரே மேசையில் அமர்ந்திருந்த சரத் வீரசேகர் சொல்லுகிறார் நௌஃபர் மௌலவி தான் மகா மூளை என்று. ஆனால் இவர்கள் பாதுகாக்கும் சுரேஷ் சலேவின் வாக்குமூலமோ வேறு ஒருவரை கை காட்டுகிறது. ஒரே அரசியல் கூடாரத்தில் இருக்கும் மூவர் ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுகிறார்கள். கோட்டாபய ராஜபக்சவினுடைய வலதுகரமாக இருந்தவர் சுரேஷ் சலே. அதனால்தான் கோட்டாபய ஜனாதிபதியானதும் முழு புலனாய்வு பிரிவையும் கலைத்துவிட்டு அவரை பிரதானியாக்கினார் என்பதை நினைவூட்டும் முஜிபுர் ரஹ்மான் கம்மான் பிளவின் புத்தகம் என்பது எந்த புதிய தேடலோ ஆதாரமோ இல்லாத வெறும் சுரேஷ் சலேவின் வாக்குமூலத்தின் சுருக்கமே என்று சாடுகிறார். அதைவிட முக்கியமாக சுரேஷ் சலே அப்போது பொறுப்பில் இருந்தபோது ரிஷாட் பதுயுதீன் மற்றும் வழக்கறிஞர் ஹிஸ்புல்லா ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்ததையும் கூட ஞாபகப்படுத்தினார். ஆனால் பிறகு அவர்கள் எந்தவித குற்றமும் மற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டதையும் கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். நான்காவது வாதம், அரசியல் வங்குரோத்து நிலை. அரசியல் ரீதியாக வங்குரோத்து அடைந்து போன இவர்கள் நாட்டில் மீண்டும் இனவாத மதவாத வெறியை தூண்டிவிட்டு குளிர்காய நினைக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தற்போதைய அரசாங்கத்தின் மெத்தன போக்கே இவர்களை போன்ற புல்லுரிமைகள் மீண்டும் தலையெடுக்க துணை போகிறது என்று அரசாங்கத்தையும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். எல்லாவற்றையும் பேசிவிட்டு வெறுமனே விமர்சனத்தோடு நின்றுவிடவில்லை. அவர் ஜனாதிபதிக்கு ஒரு மிக தெளிவான கோரிக்கையும் முன்வைத்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈஸ்டர் ஞாயிறு விசாரணை அறிக்கைகளை உடனடியாக பொதுமக்களின் பார்வைக்கு பகிரங்கப்படுத்துங்கள். இந்த நாட்டு மக்கள் அதை படிக்கட்டும். அப்படி செய்துவிட்டால் கம்மான் பிள்ளை போன்ற ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய இஷ்டத்துக்கு இப்படி உளறி கொட்ட மாட்டார்கள் என்று ஒரு மிகச்சிறந்த தீர்வையும் அவர் முன்வைத்திருந்தார். முஜிபுர் ரஹ்மானின் இந்த ஊடக சந்திப்பு கம்மான் பிள்ளை மற்றும் இனவாத குழுக்களுக்கு மட்டுமல்ல, அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சஜித் பிரேமதாசவுக்கும் AI சஜித் பிரேமதாசவுக்கும் ஒரு மறைமுகமான சம்மட்டி அடிதான். கம்மான் பிளவின் தமிழ் வெர்ஷனாக இல்லாமல் இப்படி காரசாரமாக தர்க்க ரீதியாக
உண்மையை எடுத்துரைக்கும் அந்த பழைய முஜிபுர் ரஹ்மானினுடைய வருகை வரவேற்கத்தக்க ஒன்று. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எமது வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும்.